எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இறைவன் பரமாத்மாவாகிய இறைவனை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய ஒரு சிறு டிராப் இந்த ஆன்மாவையே தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி அது பெரிய தெரிஞ்சுக்கிறது? ஒரு துளியை நம்மளால அறிஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் பரம்பரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப இந்த ஒரு துளியை முதல்ல இந்த சாம்பிளை நீங்க முதல்ல அறிஞ்சுக்கீங்க. இதுதான் எல்லா ஆன்மாவையும் சொல்லலாம். இதை பத்தி நமக்கு தெரியணும். முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும். இதுதான் முக்கியமான விஷயம். வேற இந்த உலகத்துல எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரு, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், எப்படி இருக்கிறேன், எப்படி வாழ்றேன்னு எனக்கு என்னை பத்தி தெரியலன்னா அப்புறம் நான் இந்த உலகத்துல இருந்து வாழ போறேன். நம்மை பற்றி நமக்கே தெரியலன்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? புற உலகத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் படிச்சிருக்கேன், பணம் சம்பாதிச்சிருக்கேன், கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, வேலை பார்க்குறேன், பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்காங்க. இது பத்தி புறத்தில் உள்ளதுதான் பேசுறோம். அகநிலையில நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வந்தோம், எப்படி வாழ்கிறோம், இது ஒண்ணுமே நமக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையை மேம்படும். சரி, நான் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஞானிகள் எல்லாம் வழி சொல்லியிருக்காங்களா? அப்படியே நம்ம முதல்ல எடுத்து நம்பி அப்புறம் உண்மையாகிறத அப்புறம் சொல்லலாம். முதல்ல ஞானிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? பரமாத்மா என்ன சொல்லி இறைவன் எப்படி இருக்காரு? ஒளியா இருக்காரு சொல்லியிருக்காங்களா? அப்ப அந்த ஒளியில இருந்து பரமாத்மால இருந்து வந்த இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கும்? அதுல இருந்து எடுக்கிறது அதே தானே.